சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊடக சுதந்திரம் எப்படி சார் இருக்கு? ஊடகத்தில் இருக்கிறவங்களாம் பயந்து போயிருக்காங்க. ஏற்கனவே நடந்தது. நம்ம சவுக்கு சங்கரை போய் இது பண்ணீங்க, என்னமோ 17 கேஸில் ஏதோ ஒரு புண்ணியமாக அவரை விடுதலை பண்ணிட்டு, அதாவது ஜாமீன் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் பண்ணது ரொம்ப கெடுபிடிகள் அதிகமாக இருக்குது. கலைஞரே ஒரு ஊடகத்திலேருந்து வந்தவர் தான். அந்த ஊடகத்தாளர்கள்லாம் நல்ல இது கொடுக்கக்கூடிய ஒரு தான் கலைஞரோட பாதையை விட்டாச்சு. இப்போ வேறு பாதையில் போகுது. இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் இந்த திமுக ஆட்சிக்கு சொல்ல போதெல்லாம் அந்த எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் இப்படி தான் பண்ணாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காதீங்க. எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது சொல்கிறாங்க. நீங்கள் பதில் கொடுங்க. உங்களால் என்ன ஓகே இது சரியில்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு கலைஞர் காலையில் எழுந்தோடனே எல்லா பேப்பரையும் படிப்பாராம். இப்போ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் பேப்பருக்காரன் தான் சொல்லுவான், கட்சிக்காரன் சொல்ல மாட்டான், அதிகாரி சொல்ல மாட்டான். அதை உடனே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு கலைஞரோட மகனாக நீங்கள் இருக்கிறீங்க. பத்திரிகை சுதந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நசுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பின்னடைவான ஒரு விளைவுகளை தரும் என்பதுதான் என்னுடைய புரிதலாக இருக்குது. சார் இன்னைக்கு எல்லாருமே பார்த்தோன்னா ஊடக சுதந்திரமாக தான் சார் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மனசில் பட்டது தான் பேசுகிறாங்க. எப்படி சார் நீங்கள் அதை சொல்கிறீங்க? நீங்கள் மனசில் பட்டது சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் மிரட்டல் அதுக்கான எதிர்வினை அல்ல. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மிரட்டுறீங்களோ அது 100 மடங்கு உங்களுக்கு அகேன்ஸ்டாக வரும். ஒரு ஆளை ஏதோ சொல்கிறாரு, ஊடகத்தில் சொல்கிறாரு, உடனே நீங்கள் திருத்தி கொள்ள பாருங்கள். இது இல்லாமல் இப்போ எலெக்ஷன் இருக்குது, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, 3 மாதம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களை திருத்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் அந்த தேர்தலுடைய அந்த அறிவிப்பு, அந்த தேர்தலுடைய இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரதிபலிக்கும். கூட இருக்கிறவங்க எல்லாமே ஆமா சாமி தான். அதனால் தயவுசெய்து நீங்கள் பின்னோக்கி பாருங்கள். ஊடகத்துக்காரங்களை என்றைக்குமே நீங்கள் பகைத்து கொள்ளாதீர்கள். எதுவாக இருந்தாலும் எதிர்வினை ஆற்றுங்கள். ஓகே என்ன நடக்குன்னு அதுக்கு போய் உள்ள தூக்கி போடுறது, போலீஸில் கொடுக்குறது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு அதிகப்படுத்துறீங்க உங்கள் பிரச்சனை என்பதுதான் என்னுடைய புரிதலாக இருக்குது. சார் இப்போ எல்லாருமே ஊடக சுதந்திரமாக தான் சார் ஒரு சேனல்லையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சுதந்திரம் எங்கே சார் கெட்டு போகுது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஊடகத்தில் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்த்த மாதிரி பேசிட்டாங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் அந்த கட்சிக்காரன் எங்கள் வீட்டுக்கு வரான், திட்டுறான், போகிறான், மாதிரி இதெல்லாம் பண்ணால் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் உருவாக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவரை பற்றி ஒரு ஊடகத்தில் என்ன கேவலமாக பேசியிருக்கு, அதை என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. அவர் இப்போ இன்னும் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கார். அவருக்கு என்ன நீங்கள் இது பண்ணீங்க சொல்லுங்கள், எதிர்வினை என்ன ஆடுறீங்க, கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்லை எதுவுமே இல்லை, அவர் பாட்டுன்னு போகிறார். தயவுசெய்து இதெல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் ஒரு சமாச்சாரம். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அந்த ஊடகவியல் அவர் சொன்னது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது காங்கிரஸ் கூட ஏதோ குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. காங்கிரஸ் அந்த பத்திரிகையாளருக்கு எதிராக எதுவுமே இல்லை. அவர் செல்வ பெருந்தகை வந்தார், இதெல்லாம் சொன்னது அதோடு விட்டார். ஆனால் அது அப்படியா? மற்றவங்க ஏதாவது ஊடகத்தில் பேசும்போது அப்படியா விடுறீங்க? நேராக என்னென்னலாம் பண்ணுறீங்க? அது ஏன் பெருந்தலைவர் காமராஜர் என்ன ரொம்ப கேவலமானவரா? அவரை பற்றி அதுவே அவர் அரசை பற்றி பேசியிருந்தா எப்படி சார் இருந்திருக்கும்? அரசை பற்றி பேசினா உள்ள தூக்கப்பட்டிருப்பாங்க, குண்டாஸ் பண்ணுவாங்க, திரும்பி அங்கேருந்து இங்கே வருவாங்க. எதுக்கு இதெல்லாம்? ஒரு நல்ல யோக்கியமான ஒரு அரசியல்னா 2 பக்கமும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஆளும் உங்களுக்கு தெரியுமா, எம்ஜிஆரோட எலெக்ஷனில் கலைஞர் தோற்று போயிட்டாரு அண்ணா நகரில். ஆனால் கலைஞர் ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த ஹண்டேக்கிட்ட சொல்கிறாரு எம்ஜிஆர், இல்லை நீ கலைஞர் வேணும். ஏன்னா அவர் தான் குத்தூசி. ஒவ்வொரு தடவையும் எங்கெங்கே தப்பாக போகுதுன்றதை சொல்பவன் யார்? எதிர்கட்சி தலைவர். முதலமைச்சராக இருந்தவர் கலைஞருக்கு தெரியும் நம்ம தப்பாக போனால் நம்ம ரைட்டாக பண்ணுவாங்க அப்படின்லாம் அதை எடுத்துக்கொண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அது மாதிரிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இது பேசுகிறவங்கலாம் தூக்கி உள்ளே போடுறது எத்தனை நாளைக்கு போடுறீங்க? அப்புறம் ஆட்சி மாற்றம் வராமல் இருக்கு போதா? மாற்றம் மாறினா அவன் இவனை தூக்கி உள்ளே போடுவான். இதெல்லாம் தேவையில்லை, ஸ்டாப் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம். நம்ம இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய அடுத்த பிரதிபலிப்பாக நம்ம போகிறோம். பொருளாதார மேம்பாடு அதை பாருங்கள். அதே மாதிரி என்னுடைய குறிக்கோள் என்ன, என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, தமிழக முதல்வருக்கு கண்டிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் பற்றி அசிங்கமாக பேசினார், அவர் மேலே நீங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சிலையும் இது மாதிரி தானே சார் நடந்திருக்கும்? அதாவது எடப்பாடி பழனிசாமி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. தவழ்ந்த சாமி, அந்த சாமி, இந்த சாமின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கூவத்தூர் நடந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஒரு ஃபோட்டோவில் எடப்பாடி பழனிசாமி அந்த மார்ஃபிங் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த படம் இவர் தண்டி அடிக்கிற மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் ஒரு ஆட்சிக்கு யாரையும் டச் பண்ணல, அப்படியே விட்டார்.
அது மாதிரி ஒரு பெருந்தன்மை ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது? நீங்கள் திமுகவில் இருக்கீங்க, கலைஞரோட மகன், நீங்கள் ஒரு ஊடகத்திலிருந்து வந்த ஒரு குடும்பம், நீங்கள் ஏன் அது மாதிரி செய்கிறீங்க என்பதை தமிழக முதல்வர் வந்து பார்க்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி எதையுமே பெருசுப்படுத்தவே இல்லை. நீ சொன்னால் சொல்லிட்டு போடா. ஏன் நிறைய தடவை நம்ம தமிழக உதவி முதலமைச்சர் கூட தான் சொல்லி, துணை முதலமைச்சர் நிறைய தடவை தவழ்ந்த சாமின்னு வரும். அவர் இந்த காலில் வாங்கி அந்த காலில் விட்டு போயிட்டார். ஸோ அது மாதிரியான ஒரு பெருந்தன்மை வேணும். இப்போ அந்த தமிழக அரசு அது மாதிரி கொண்டு வர வேண்டும், நினைக்க வேண்டும். ஊடகத்தில் வந்து நீங்கள் எதுவும் கையை வைக்கக்கூடாது, இந்த மாதிரி மிரட்டல் இருக்கக்கூடாது என்பது தாழ்மையான வேண்டுகோள். சார் அவர் ஏன் சார் அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கல? இந்த குண்டாசை பொறுத்ததுலாம் ஏன் சார் அந்த கையில் அவர் எடுக்கல? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தப்போ என்னன்னா, அவருக்கு முன்னாடி இருந்தது இந்த ஊடகையாளர், அந்த ஊடகத்தில் வர செய்திகளை பெருசுப்படுத்தவே இல்லை. அவர்கிட்ட கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா என்கிற ஒரு பெரும் மாபெரும் சக்தி, பொருளாதாரம் இங்கே இருந்தது, அப்புறம் எல்லாம் நிறைய பிரச்சனைகள், அப்புறம் அதுக்கப்புறம் கொரோனா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு எல்லா எம்எல்ஏ இருப்பாங்களா அப்படிலாம் நடந்தப்போ அவர் சேலஞ்சிங் ஜாப் அந்த மாதிரி பண்ணார். அதாவது ஒரு அந்த அரசியலை வந்து அரசியலாக கொண்டு போனார். அதுக்காக ஏப்பா நீ போட்ட, நீ உனக்கு 3 மாதம், உனக்கு 6 மாதம் பத்திரிகை சுதந்திரத்தில் வந்து கையே வைக்கல. அவர் நினச்சிதான் நிறைய பண்ணியிருக்க முடியும். நிறைய விஷயங்கள் நடந்தது, முரசொலி அலுவலகத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நிறைய வந்தது. ஆனால் அவரெல்லாம் இந்த காதில் வாங்கி காதில் போட்டார் தவிர ஒரு அரசியல் முதிர்ச்சியாளராக தான் நடந்து கொண்டார். அவர் இதெல்லாம் அந்த ஊடகத்தில் வர்றது எதையுமே கிண்டல் பண்ணது, கேலி பண்ணதெல்லாம் தூக்கி போட்டார். அதனால தான் இன்றைக்கி மக்களால் மறுக்க முடியாத ஒரு சக்தியாக இன்றைக்கி வந்திருக்கார் என்பதுதான் என்னுடைய புரிதல். சார், இப்போ பத்திரிகை சுதந்திரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலையா? பத்திரிகை சுதந்திரம் என்பது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தான் நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, ஆனால் ஜனநாயகத்தை பேசு. அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த தேசத்துக்கு எதிராக பேசும்போது தான் பிரச்சனைகள் வந்தது. இந்த தீவிரவாதியை சும்மா விட மாட்டாங்க, அந்த மாதிரி தான் எடுத்தாரு தவிர பேசுகிறவன்லாம் போட்டுருந்தா இன்றைக்கி ஒரு ஊடகம் இருக்காது, ஒரு இன்னைக்கு பத்திரிகையாளர் இருந்திருக்க மாட்டான். அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் முதிர்ச்சியான அல்ல பெருந்தன்மையான, நீ பேசினா பேசிட்டு போ. நீங்கள் மக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அதுவே அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட். இன்றைக்கி என்னெல்லாம் நீங்கள் சொன்னீங்களோ ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்துச்சு என்பது தான் என்னுடைய தாழ்மை. நன்றி.